சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு என் மருமகனை பார்த்தா பயமா இருக்கு. திரும்பவும் குடிச்சிட்டு வந்து ஏதாவது கலாட்டா பண்ணா என்ன பண்றது? ஏமா அவர்தான் இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டார்ல, அதுக்கப்புறமும் சேர்ந்து நல்லபடியா சாமி கூட கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் என்னம்மா உனக்கு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? மா, இந்த மாதிரி சும்மா டிராமா எல்லாம் போட்டுட்டு இருக்காதமா. ஏண்டி சத்யா, உன் வாழ்க்கை இப்படி போச்சுன்னு நான் துடிக்கிற துடிப்பு உனக்கு டிராமாவா தெரியுதா? சம்மந்தியம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சம்மந்தி. உங்க புள்ள என்னதான் குடிக்க மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டிருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்ல. குடிச்சிட்டு வந்து அவர் அடிச்ச கூத்து எல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா என் ஈரக்கோளம் அப்படியே நடுங்குது. இப்படி ஒரு குடிகார மருமக இருக்கிறப்ப நான் எப்படி பயம் இல்லாம சாப்பிடுறது? சம்மந்தியம்மா, ஏதோ தெரியாதனமா கார்த்தி இப்படி எல்லாம் நடந்துகிட்டான். இனிமே அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான். அதுக்காக நீங்க பந்தியில இருந்து எந்திரிச்சு சாப்பிடாம போகாதீங்கம்மா. உட்காந்து சாப்பிடுங்கம்மா. உங்க புள்ளைய பார்த்து உங்களுக்கு வேணா பயம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. இப்படி ஒரு குடிகார மருமக இருக்கிற பந்தியில உட்காந்து சாப்பிட என் மனசு இடம் கொடுக்கல. அம்மா, நான் சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. தான் நடந்துகிட்டதை நினைச்சு சின்ன மாப்பிள்ள உண்மையிலேயே மனசார வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுக்கு மேலேயும் அவரை வார்த்தையால குத்தி அவரை கஷ்டப்படுத்துறது நல்லது இல்லம்மா. எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாம உட்காந்து சாப்பிடுங்கம்மா. உங்களுக்கு என்ன, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மாப்பிள்ள உங்க பொண்ணோட முந்தானைய புடிச்சுக்கிட்டே திரியற மாதிரி கிடைச்சிருக்காருல்ல, அந்த மெதப்புல நீங்க மத்தவங்களுக்கு இப்படித்தான் அட்வைஸ் பண்ணுவீங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அம்மா விட்டுடுறாம்மா, பரவாயில்ல. நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும். வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம பேசிவிட்டேன். ஏங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? பேசாம இருக்க மாட்டீங்களா நீங்க? யார் சாப்பிட்டா என்ன, யாரு சாப்பிடலன்னா நமக்கு என்ன வந்தது? உங்க வேலை என்னமோ பாருங்க. ஏமா மனோகரி, இந்த சத்தம் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இது என் பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு அம்மாவா இதை நான் சரி பண்ணியே ஆகணும். ஆதிரையோட அம்மாவா இருந்தா இதெல்லாம் உனக்கு புரியும். நீ அவளுக்கு சித்தி தானே, உனக்கு எப்படி இதெல்லாம் புரியும்? என்ன சொன்ன? மனோரே, மனோரே, கோவப்படாத, அமைதியா இரு, உட்காரு. என்ன தடுக்காதீங்க. என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டா இவ? மனோரே விடு. நாம எதுக்கு வந்தீங்க? நம்ம பொண்ணு வீட்டுல சந்தோஷம் பொங்கலை கொண்டாட்டு போறதுக்காக வந்திருக்கோம். யாரு என்ன சொன்னா நமக்கு என்ன? விட்டு தொலை, கண்டுக்காத. ஆதரைக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் தில்லைக்காகவும் கொஞ்சம் அமைதியா இருப்போம். மனோகரி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அண்ணே, நீங்க எதுக்காக என்ன மன்னிப்பு கேக்குறீங்க? பரவாயில்ல, விடுங்க. லட்சுமி, தயவு செஞ்சு நீயும் உட்கார்ந்து சாப்பிடுமா. சாரிமா, என்னால முடியாது. கார்த்தி, நீ ஏன்டா எந்திரிக்கிற? இல்லண்ணா, இதுக்கு மேலே நான் உட்கார்ந்துருக்கிறது சரியில்லைண்ணா. அத்த, சாரி த, நீங்க சாப்பிடுங்க த, நான் போறேன். டேய் கார்த்தி, டேய். ஏங்க ஏங்க நில்லுங்க. ஏங்க ஏங்க என்னங்க நீங்க? வாங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல சத்யா, அத்தை சாப்பிட்டோம். நான் இங்க இருந்தா அத்தை சாப்பிட மாட்டாங்க. மா, என்னம்மா நீ பாட்டுக்கு பேசாம நின்னுட்டு இருக்க? உன்னால உன் மாப்பிள்ள சாப்பிடாம போயிட்டு இருக்காரு பாரு. போன போட்டு சத்யா, குடிகாரனுக்கு சாப்பாடு தான் குறைச்சலா? மா, நீ என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? என்ன தொட்டு தாலி கட்டின மனுஷனை பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை குடிகாரன் குடிகாரன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப சாப்பிட மாட்டேன்னு எழுந்திருக்கிற. இதெல்லாம் சரியில்லம்மா. விசேஷத்தை கொண்டாட வந்தோமா, இருந்து விருந்து சாப்பிட்டோமா, கிளம்பி போனோமான்னு இருக்கணும். இப்படி என் புருஷனை கேவலப்படுத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் நான் உன்னை அம்மானு கூட பார்க்க மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுவேன்.
மரியாதையா வாய் மூடிட்டு உட்காந்து சாப்பிடு. நீ என்னடி ஏன் மேல பாயிர? உன் புருஷன் என்ன உத்தமனா ஒழுக்கமானவனா? நேரம் காலம் தெரியாம கண்டபடி குடிச்சு தள்ளாடுற குடிகாரன் தானே? போதும், நிறுத்துங்க. என் தம்பிய பார்த்து குடிகாரன் குடிகாரன்னு சொல்றீங்களே, அவன் குடிக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? தோ நிக்கிறாளே உங்க பொண்ணு சத்யா, இவதான் காரணம் அவன் குடிக்கிறதுக்கு. அண்ணா நீ சும்மாறா. என் தம்பி வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லாம அந்த விரக்தியில தான் அவன் குடிக்கிறான். அதுக்கு காரணம் உங்க பொண்ணுதான். பிரபு மாமா, நான் உங்ககிட்ட எதுவும் பேசல, உங்க அம்மாட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரமா உங்க பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு துடியா துடிச்சீங்களே, இப்ப நீங்களே சொல்லுங்க. புருஷனும் பொண்டாட்டியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா ஃப்ரெண்ட்ஸா மட்டுமே இருக்கலாமா? உங்க பொண்ணு என் தம்பியும் இது வரைக்கும் அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை. உங்க பொண்ணு என் தம்பி கூட வாழாம இருந்தா என் தம்பி என்ன பண்ணுவான்? குடிக்கதான் செய்வான். இந்த மெக்கானிக் போய் நேரம் பார்த்து பிரபு கிட்ட இந்த விஷயத்த போட்டு கொடுத்துட்டானே. இவங்க எல்லாரையும் பிரச்சனையில மாட்டி விடலான்னு பார்த்தா இப்ப மொத்த பிரச்சனையும் நம்ம பக்கம் திரும்பிடும் போல இருக்கே. ஏன் சத்யா, பிரபு சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு சத்யா. டே கார்த்தி, நீ சொல்றா. வாடா இங்க வா. அண்ணா அண்ணா நீயே சொல்லு, சந்தோஷமா வாழ்றியா? சொல்றா. எதுக்குடா தயங்குற? சில விஷயத்தெல்லாம் ஓபனா பேசக்கூடாதுதான், ஆனா ஓபனா பேசி ஆகணுங்கிற சிச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா பேசிதான் ஆகணும். நீ தயங்காத. உன்னை பார்த்து குடிகாரன் குடிகாரன் இந்த அம்மா எப்படி சொன்னாங்க? இப்ப பதிலுக்கு நீ சொல்லு. உங்க பொண்ணு என் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தலன்னு சத்தமா சொல்றா. சொல்லுடா கார்த்தி, நீயும் உன் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ்றீங்களா இல்லையா? இல்ல பாட்டி, நாங்க பேருக்கு தான் புருஷன் பொண்டாட்டியா வாழ்றோம்.